கேக்குதுங்களா? பரவால்ல வணக்கம், வணக்கம், வணக்கம். ஒரு நிமிஷம். ஆ, வணக்கம் ஐயா. சாப்பிட போயிருந்தீங்களா? மன்னிச்சுங்க. பரவால்ல, பரவால்ல. எங்க விட்டு, விட்டு எடுக்குது. கொஞ்சம் ஆ. டவர் இல்லாத இடத்துல இருக்கிறீங்களா? மெத்த மேல போயிடுறீங்களா? இப்ப இருக்கேன் வந்துட்டேன். மத்த மேல தான் வந்துட்டேன் ஐயா. இப்பதான் நடந்து வந்துட்டுருக்கேன். வந்துட்டேன். இப்ப கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. மத்திக்கு வந்துட்டேன். இதுல ஒரு ஒரு செய்தி அ சொல்லுங்க. அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பிச்சிருக்கிறேன் நீங்க பார்த்திருப்பீங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. நேத்து சொன்னீங்க. ஆமா ஐயா. ஆமா. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எல்லாமே ஆ. ஃபெயிலியர் தான். அப்ப வந்து இப்ப 2 நம்ம பாடத்துல படிச்சத பத்தி பேசுவோம். புத்தகத்துல இருக்கிறத பத்தி பேசுவோம். சொல்லுங்க. அணு ம். சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அணு சேர்க்கை. ஆமா. ஆமா. அணு சேர்க்கை முயற்சி பண்ணி அணு சேர்க்கை, தோல்வி. அணுப்பிளவு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீருடைய மூலக்கூறு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்ரியம், டியூட்ரியம்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் புரியுதுங்களா? ஐசோடோப். ஆமாமா. பல ஓகே. லட்சம் கோடி செலவாகும், பல ட்ரில்லியன் ஹீட் உண்டாக்கணும். இதுவரைக்கும் தோல்வி தான். அது ஓகே. வெற்றியே அடையாது அது. புரியுதுங்களா? வெற்றி அடையாது. அடையாது. இன்னும் எதுவும் பண்ணல அதுல. ஆமா. நான் எழுதி வச்சுக்கங்க. 100 வருஷம்னாலும் வெற்றி அடைய முடியாது. ம். ஓகே. அந்த எண்ணங்கள் ஆ. வந்து எதுவும் வெற்றி அடையாது. இன்னொன்னு ம். பார்த்தீங்கன்னா, அணுப்பிளவு. ம். அணுப்பிளவுங்கிறது யுரேனியத்த வச்சு பிளந்தாங்க. யுரேனியம் 235ன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆமா. அதான் இப்போ கரண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆமா. அதுவும் ஃபெயிலியர் தான். என்னது? அதுவும் ஃபெயிலியர் தான். இப்போதைக்கு அந்த இது உள்ள கூடங்குளத்தெல்லாம் தானே ஐயா இருக்குது. அதனால சொல்றேன். இருக்கட்டும். எந்த விஞ்ஞானியும் ஆதரிக்க ம். மாட்டானே! இல்ல ஆதரிக்கல. பட் இணைவை விட இது தானே பிளவு தானே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்றேன். அணுப்பிளவும் அது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை தான். அணுப்பிளவும் செயற்கை தான். ஆமா. அணு செயற்கை தான். ஆமா. ஆமா. அதுவும் செயற்கை தான். இப்ப நான் என்ன சொல்றேன், உலகத்துல இல்லாத ஒரு புதிய 3வது கண்டுபிடிப்பு வந்து, அணு ம். சிதைவுன்னு ம். ஒண்ணு இருக்கு. என்னது? அணு சிதைவு. அணு சிதைவு. அது அணு வந்து சிதைவு. ம். அணு சிதைவுன்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னது இப்ப நான் சொல்றேன். அணு சிதைவுன்னு ஒண்ணு அது பேரு ஆமா. பீட்டா டிகேம்பாங்க. டிகேன்னா சிதைச்சு போறது அப்படின்னு அர்த்தம். ஓகே. பால் இருக்குது. பால்ல கொஞ்சம் மோர் ஊத்துனா என்ன ஆகும்? சிதைஞ்சிரும். தைராமிடம். ஆமா. ஆஹா. அத பிரிச்சு போறது, திரிஞ்சு போறதுன்னு அர்த்தம். அது இயற்கையே திரிஞ்சு போயிடும். தெரியாது. அது ஒரு 10 நாள் விட்டீங்கன்னா, அதே புளிச்சு அதே பால நீங்க காய்ச்சி வச்சுட்டு 10 நாள் கழிச்சு பார்த்தா, அது தயிரா மாறிடும். தானாவே மாறிடும். தைராம மாறிடும். நீங்க ஆமா. கண்டிப்பா. அவசரமா பண்ணணும்னா, லேசா சூடு பண்ணி கொஞ்சம் மிதமான வெப்பத்துல இரவு கொஞ்சம் மோர் ஊத்தினா, காலையில தயிரா இருக்கும். அது ஒரு ஆமா. நாள்ல பண்ணிறலாம். பொறமோர். ம். அது ம். தானா கெட்டு போறது 3 நாள் அப்படியே அதுவே அது நாத்த எடுத்துரும். பிணவாடை அடிக்கும். புரியுதுங்களா? ம். ஆமா. இதெல்லாம் பாக்டீரியாலாம் ஆகாது. வந்துரும். நாம செயற்கையா பண்ணோம்னா, ஓரளவுக்கு தயிர் மாரி உற்பத்தி பண்ணலாம். அதுதான். அது சரி அங்க போகட்டும். இந்த ம். பீட்டா பீட்டா சிதைவு அப்படிங்கிறது, இப்ப புதுசா ம். நாம படிக்க வேண்டிய பாடம். ம். யாருமே வந்து ம். பயன்பாட்டுல கொண்டு வரல. கொண்டு வர முடியாது. ம். தெரியாது. முடி தெரியாது. ஆமா. சிதைவுன்றது இப்பதான் நானே நீங்க தான் இப்ப புதுசா ஒரு வேர்டே உருவாக்குறீங்க. ஆமா. இந்த பீட்டா டிகேங்கிறது ஏற்கனவே இருந்தாலும் கூட, அது இயற்கை எங்க ம். நடக்குதுன்னா, உலகத்துல ஒரே ஒரு பொருள்ல மட்டும் தான் நடக்குது. கார்பன் அது. ஏன்னா நீங்க கார்பன்ல தாங்கிறீங்க ரிசர்ச். அந்த கார்பன்னு சொல்றத விட கிராஃபைட்ன்னு தான் சொல்லணும். கார்பன்னா உடனே நீங்க கிராஃபைட். அடுப்பு கரைக்கு போயிருவீங்க. கரெக்ட். தொட்டாங்குச்சி பண்ணுவீங்க, அடுப்பு கரைக்கு, அது C12C14. இந்த மாரி விறகுக்கு போயிறீங்க. அது அடிப்படையே வந்து கார்பன்னு சொல்றாது. கார்பன் தான். ஆனா அந்த அளவுக்கு ஆனா சாதாரண ஆசிரியருக்கோ, மாணவர்களுக்கோ இது விளக்கமே தெரியாது. புரியுதா? ஆமா. கண்டிப்பா. ஆமா. வெள்ளைக்காரனுக்கே எனக்கு நமக்கே தெரியாத போது வெள்ளைக்காரனுக்கு எப்படிங்க தெரியும்? தெரியாது. ஆமா. நாம தாங்க அடுப்பெரி கண்டுபிடிச்சது நாம தான். கருப்புல இருந்து ம். நம்ம கண்மைய கண்டுபிடிச்சது எல்லாமே நம்ம தான். நமக்கே புரியாத பொழுது மை வெள்ளைக்காரன் தயாரிச்சது. 250 பேனா வருஷத்துக்கு அவன் யாருன்னே தெரியாதுங்க. வெள்ளைக்காரன் 250 வருஷம் முன்னாடி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆமா. 300 ஆண்டு வரலாறு உடையவன் தாங்க. வெறும் 300 ஆண்டு. ம். நாம ஆனா 20,000 இங்க ஆண்டுகள இருந்து வந்து ஏற்கனவே படிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அ இங்க வந்து படிச்சு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கே தெரியாம. கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க. அவங்க வந்து வெள்ளைக்காரல வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்தாது. நம்மளுக்கு அறிவு சொல்லுக்கு வேணுங்க. திருடன் வரவன் நமக்கு அறிவு சொல்ல வேணாம்னு கேட்கிறவன். அது எப்படி சொல்லுவாங்க? அதத்தான் அவங்கள சொல்றேன். அடிமையா வச்சுட்டு தான் வைப்பாங்க. ஆ இப்ப நான் அதெல்லாம் இருந்துட்டு போட்டு விட்டுருங்க. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன்னா, இந்த சொல்லுங்க. அ இது ஆல்பா, பீட்டான்னு சொல்ற மாரி இது பீட்டா, டீக்கான்னு சொல்லுவாங்க. ஆல்பால ஒண்ணு இருக்கும். பீட்டா இந்த பீட்டா, ஆல்பா, டீகேங்கிறது பீட்டா, ஒண்ணு தான். காமா. ஆமா. அப்படியே பாட்டு ம். போயிட்டே இருக்கும். இது வந்து எந்த ம். ம். பாதிப்பும் இல்லாத கையில வச்சிருக்கிற கார்பன். புரியுதுங்களா? இப்ப கண்டிப்பா. கார்பன் ஆமா. சொல்றதுனால தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது கிராஃபைட்ன்னு தான் சொல்லணும். C12ன்னு சொல்லி கிராஃபைட். பழகணும். ஆமா. என்ன C12. அதான் செய்யணும்? அந்த எந்த பாதிப்பு இருந்தா குழந்தைகளுக்கு பென்சில்லாம் குடுக்குறாங்க. பாதிப்பா இருந்தா குடுக்க மாட்டாங்க. சரி. சரிங்களா? ம். ம்.
ஆனா நாம அது விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணுல ம். பார்க்கிறது கார்பன் 12, கண்ணுல பார்க்காதது 13, 14 கண்ணுல தெரியாது. 14. அது வந்து தன்னை சிதைத்து அது வந்து கண்ணுக்கு தெரியாத கார்பன் 14 புரியுதுங்களா? ஆமா. ஓகே. நான் விசிட்டபிள். ஆ ஆனால் அதுதான் எனர்ஜி தந்துகிட்டு இருக்குது. என்னது? எனர்ஜி குடுக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, -64ல போகும் அதெல்லாம். இப்ப ஓகே. புரியுது. -18 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. -18 தான் அந்த ஆட்டோ செகண்ட் AT2O ஆட்டோ. ஆட்டோஸ். ஓகே. புரியுது, புரியுது. AT2O ஆட்டோன்னா இந்த ஆட்டோ கிடையாது. அது ஆட்டோ தானா ஓடுறது. புரியுது. ஆட்டோஸ் AT2O நம்பர். ஆட்டோ. ஆமா. ஆட்டோ செகண்ட்ன்னு இருக்கு. அதானே ஐயா? புரியுது. ஆமா. ஆமா. அதுக்கு தான் அவங்க நோபல் பரிசு வாங்குனாங்க. அன்னை எரி ஜூலியர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்க. ஆமா, ஆமா. கணக்கு போட்டு அது ஆர்கான் கேஸ வச்சு இந்த செகண்ட்ல வந்து இது பிரியுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுவும் வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுல வேற அவங்க மிகப்பெரிய கண்டுபிடிச்சு ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க. இது ஆர்கான் 18 கரெக்ட் தான். அப்ப -18ல வருது. ஓகே. இன்னொன்னு இருக்குது. மைனஸ் வந்து வாஞ்சிக்கும் 45. 45ன்னு சொல்றத விட்டு போட்டு 44ன்னு ஒரு விஞ்ஞானி சொல்லி வச்சு தப்பு பண்ணியிருக்காரு. இது கார்பன்லயே. கார்பன்லயா? கார்பன் இல்ல அந்த அண்டத்தினுடைய வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது மேக்ஸ் பிளாங்க் விஞ்ஞானி. ஆமா, ஆமா. இருக்கே. ஆமா. கரெக்ட். ஆமா. மேக்ஸ் பிளாங்க் மாறிலி. மேக்ஸ் பிளாங்க். ஆமா. கான்ஸ்டன்ட். ஆனால் அது வந்து அது உண்மையில பார்த்தீங்கன்னா, நான் 45 அப்படின்னு சொல்லணும். அதாவது 42ன்னு சொல்லணும், இல்ல 45ன்னு சொல்லணும். ஆனா 44ன்னு தப்பா சொல்லியிருக்காரு. தப்பா சொல்லிட்டாரு. ஓஹோ! அடிப்படையே தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, இந்த 2023ல ஆர்முங்கு 18ன்னு கரெக்ட்ன்னு வரும்பொழுது, அப்ப வாஞ்சிமுக 45ன்னு தானே வரணும். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. வாஞ்சிமுக 44ன்னு எழுதியிருக்காரு மேக்ஸ் பிளாங்க். அது எவனுமே இதுவரைக்கும் வாய் திறந்து கேட்கவே இல்ல. கேட்கல. நான் தான் கேட்கிறேன். ப்ரூவ் பண்ணணும். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அத ப்ரூவ் பண்ணணும். கையில அத்தாட்சி இருந்தா போதும். அந்த அம்மா ப்ரூவ் பண்ணிடுச்சுங்க. எந்த ஆட்டோ செகண்ட் அந்த அம்மா ப்ரூவ் பண்ணிச்சு. ஆர்முங்கு 18ன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுது. இல்லையா, அத ஒப்பிட்டு ஒருத்தர் காமிக்கணும். ஆ? அத ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு இது தவறுன்னு சொல்லணும் ஐயா. அத சொல்றதுக்கு ஆள் இல்ல. இத கம்பேரிசன் பண்ணி அதுக்கு தான் நான் என்ன பீட்டா டிகே நாம கொண்டு வரோம். அதுக்கு தான் பீட்டா டிகே கொண்டு வரோம். ஓகே. புரியுது. பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி பூமியில் உற்பத்தி ஆனது. இந்த கிராஃபைட் எல்லாமே பூமியில இருந்து வெளில வந்ததுதான். பூமியில இருந்து வெளி வந்ததுதான். ஓகே. அணுகுலை தானே. பூமி ஒரு அணுகுலை தானே. கண்டிப்பா. இல்லன்னா உள்ள எப்படி வெப்பம் இருக்கும்? வெப்பம் இவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்கேன். 450 கோடி ஆண்டாக எரிமலை வெடிச்சுட்டு தான் இருக்கு. அதுக்கான தண்ணி கிடையாது, பெட்ரோல், டீசல், காத்துக்கிட்டு எதுவுமே இல்ல அதுக்கு. கிட்டத்தட்ட சூரியனும் ஒரு இதுதான். நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான். அது மாதிரி பூமியும் ஒரு இது. சூரியன் பூமிக்குள்ள இருக்கிற எர்த். இது பேர் எர்த் சன்னு பேர் வச்சுக்கலாம். புரியுது. இல்ல நம்ம சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்தது தானே, அதனால சொல்றேன். ஒரு டிகிரி கூட குறையிலையே, அது அப்படியே தான் இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. புரிந்து கொள்ள முடியாத மர்மங்கள் என்னது? புரிந்து கொள்ளாத மர்மம். இதத்தான் நம்ம விளக்கமா சொல்லணும். எவனாலையும் நீங்களும் சொல்ல முடியாது, என்ன கொப்பனாலையும் முடியாது. புரியுதுங்களா? கண்டிப்பா. உண்மை எனக்கு அந்த பேட்டரி கான்செப்ட் ஒன்னும் புரிஞ்சுக்கல நான். உண்மையா சொல்றேன். இப்ப ஒரு வீடியோ போட்டாச்சு. இப்ப பாருங்க, ஓடிட்டு இருக்கு. 4 நிமிஷத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. நான் ஒன்னும் பாக்கல. இப்பதான் சாப்பிட்டு பாக்குறேன். பச்சை விளக்கு போட்ட பார்த்தீங்களா? இப்ப வெள்ளை விளக்கு போட்டாச்சு. இது 60 மாதம் எரியும்னு சொல்லியிருக்கேன். 60 மாதம். இல்லையா, நம்ம இந்த 60 மாதம்ன்றத நம்ம ஒரு ஃபார்முலா மூலம் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அது ஈஸி. ஏன்னா நம்ம ஒரு வருடம் சொல்றோம், ஒரு வருஷம் பாப்பாங்களா? நீங்க பாத்துட்டு நீங்க ஃபார்முலா போடுங்க. நான் அடுத்து நம்ம அது எனக்கு அதுதான் ஐயா புரியலன்னு சொல்றது. ஒண்ணுமே எனக்கு அந்த செல்லோட கான்செப்ட் தான் இன்னும் என்னால அதை புரிஞ்சுக்கவே முடியல. புரிஞ்சுட்டுனா இப்ப நேத்து பேட்டரி போட்டோம் பாருங்க. கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எனக்கு கண்டுபிடிச்சவங்க நான் தாங்க சொல்லணும், வேற யாருக்கு சொல்ல முடியும்? அப்படி இல்லையா, நான் என்னன்னா இப்போ கண்ணம்மா கரைசல்னு எனக்கு ஒரு வீடியோ தான் அனுப்பிச்சிங்க. அதை பார்த்தோம்னே ஓ இந்த கரைசல்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும், இது இப்படி பண்ணும். யாருக்கான எழுதிடலாம், கெமிக்கல் ரியாக்ஷன் நானே எழுதி. ஆமா ஆமா கண்டிப்பா. சரி, நான் ஒன்னும் சொல்லிட்டுங்களா, உண்மையாலே அது எழுதிமா. அது பேர் ஹைட்ரேனியம்னு பேரு. என்னது ஹைட்ரேனியம்? ஹைட்ரேனியம். ஆமா ஆமா. ஹைட்ரேனியம் வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ரெண்டு நீர் மூலக்கூறுன்னு வச்சுக்க. 2 நீர் மூலக்கூறு பக்கத்தால இருக்குன்னு வச்சுக்க. 2 எடுத்துக்கிறோம். புரியுதா? நீர் மூலக்கூறு H2O H2O. சரியா? ஆமா ஆமா கண்டிப்பா. ஆமா H2O. ஆமா H2O 2 இருக்கு. இந்த பக்கம் H2O இருக்கு. இந்த H2O என்ன பண்ணலாம், இது வந்து அயோனிக் பாண்ட் ஒண்ணு கொடுத்துருது, தியாகம் பண்ணுது. அப்ப H3 மாறிடுது. என்னது?
கண்டிப்பா. ஆமா. H3 மாறிடு. எஸ். ஆமா, ஆமா. இதுக்கு பேரு H3O பிளஸ்ன்னு பேரு. அது வந்து H3O மைனஸ்ன்னு பேரு. HO மைனஸ்ன்னு மைனஸ் வந்துரும். அவ்வளவுதான். கரெக்ட். அந்த 3 கூட கிடையாது. HO எஸ். மைனஸ். கரெக்ட். மைனஸ். எஸ், எஸ். ஆமா, ஆமா. அது அந்த மைனஸ் மைனஸ் தான் பிளஸ். மூவ் ஆகும். அது ஒரு புரோட்டான் இங்க மாறிடுது. உண்மையாவே இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் தான். எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஆனா நம்ம சொல்றது பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லுவேன். அந்த மைனஸ் மூவ் ஆகுது. அது எலக்ட்ரான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது இருக்கட்டும். உண்மையான தத்துவம் வந்து என்னன்னு கேட்டா, இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச்னு பேருங்க. அதாவது கருவே நகர்ந்து இந்த பக்கம் போயிருது. ஆமா. இல்ல. ஏன் நீங்க அந்த மைனஸ் தான் மூவ் ஆகும்னு சொல்றோம். அந்த மைனஸ்ன்றது எலக்ட்ரான் சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். நம்ம வந்து அது போட்டான் அப்படின்னு நம்ம ஒன்னும் விளக்கம் சொல்லல. சரி. அதெல்லாம் பரவாயில்ல. நாளைக்கு வர்றப்ப பேசிக்கு போகணும். நான் நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இது பேரு புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் உலகத்துல யாருக்கும் கிடையாது. இப்பதான் நம்ம என்ன நேச்சுரலாவே நடக்குது. நேச்சுரலாவே நடக்குது. எஸ். ஓகே. எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு தண்ணி சாதாரண குடிநீர் அவ்வளவு. எனக்கு வந்து இம்பியூரிட்டி தான் இங்க முக்கியம். இம்பியூரிட்டின்னா கெட்டு போனது சாதாரண குடி தண்ணி, ஆர்வோ வாட்டர் இந்த மாதிரி சாதாரண தண்ணி மட்டும் இருந்தா போதும். இயற்கையாவே இருக்கிறது. ஆமா. அதுக்குள்ள நீங்க ஒரே ஒரு ml எடுத்துக்க. 1 ml அல்லது 2 ml. அதுல வந்து பிளஸுக்கு ஒரு காப்பர் கம்பி, மைனஸ்க்கு ஒரு காப்பர் வச்சீங்கன்னா 500 மில்லி வோல்ட் காட்டும். என்னது? 500 மில்லி வோல்ட். ஒரு டிராப்ல ஒரே ஒரு டிராப், சிங்கிள் டிராப். ஒரே டிராப். எங்கிறது இது? எந்த விதி இது? எந்த விதியும் கிடையாது. என்னது? விதின்னு சொல்ல முடியாது. சொன்னா அப்புறம் வந்து நீங்களே சொல்லுவீங்க இது வந்து வோல்டா விளைவுன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. அதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதே ஒரு டிராப்ல எப்படி 500 மில்லி ஆம்ப் வரும்? அது விளையாட்டா? இல்ல ஜெனரலா சொல்றீங்க. நீங்க ரெண்டு மெட்டீரியலுக்கு இடையில வந்து நம்ம கரைசல் ஏதாவது வச்சீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகும். கிடையாதுங்கிறேன். அதுதான் விஷயமே. இது நேச்சுரலா நடக்கிறது போய் இவன் வோல்டான்ட்டான். அவ்வளவுதான். உளறிட்டானுங்க. இல்ல அந்த விதி அதுக்குள்ள வந்துருது. இது நீங்க சொல்ற கான்செப்ட் அதுக்குள்ள வந்துருது. இது நம்ம முறியடிச்சு அதுதான் அது விட்டுட்டு புதுசா ஏங்க நான் அத பத்தி பேசுறதே இல்ல. ஒரு ml எப்படி 500 நான் கேள்வி கேட்கறேன். ஒரு ml இருந்து 500 மில்லி வோல்ட் எப்படி வரும்? வரதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா இல்லையா. இத நம்ம விளக்கணும்னு சொல்றோம். அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துல விளக்கணும். வோல்டாய்க்கு அப்புறம் யாரோ 10 15 அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பண்ணிருப்பா. அதெல்லாம் விட்டுருங்க. இவங்க என்ன சொன்னா நான் அடுத்த கேள்வி. ஒரு ml இருந்து 500 மில்லி வோல்ட் அது காயற வரைக்கும் வரும். என்னது? காயற வரைக்கும். எஸ். கண்டிப்பா. புரியுது. 10 நாள் எங்க இருந்து வரும்? அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா ஒரு 3 ml சும்மா ஒரு கண்ணாடி பாட்டில், அதாவது வயல் பாட்டில் இருக்கு இல்லையா, இன்ஜெக்ஷன் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில்ல ரப்பரா இருக்கும். குடுக்கவே முடியாது. அமுத்திட்டு குடுக்க முடியாது. அந்த அளவு. அதுல நீங்க ஒரு 5 ml ஊத்திட்டு ஒரு செம்பு கப்பி கண்ணு தெரியாத ஒரு ஓட்டையை போட்டு இறக்கி விட்டு அப்படியே சீல் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் அந்த தண்ணி வெளியே போகாது. எப்ப செக் பண்ணாலும் 500 மில்லி வோல்ட் காட்டிட்டே இருக்கும். என்னது? 500 மில்லி வோல்ட். காட்டிக்கிட்டே இருக்குது. அப்ப உற்பத்தி ஆயிட்டே இருக்குது. 3 டியூப் இருந்தா 1.5 வோல்டேஜ் ஆனயா? 3 டியூப் இருந்தா 1.5 வோல்டேஜ் நம்ம எவடி செல்லுக்கு வந்துரும். நீங்க 4 வச்சினா 2 வோல்ட். எப்படி நீங்க 5 வோல்ட் ஒரு 5 வச்சா தான் நீங்க ஓரளவுக்கு ஒரு கிரீன் லைட் லேசா சிக்னல் அந்த ஒரு க்ளோயிங். இல்ல நான் சொல்றது இந்த எவரி செல் கடிகாரத்துக்குலாம் இயங்குது இல்லையா, அதுக்கு வந்து 1.5 டியூப் இருந்தா போதும். கடிகாரம் இயங்கும். 1.5 வேணும். அது ரைட். இப்ப அது இருந்துட்டு போகுது. ஆனால் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வோல்ட் தான் முக்கியம். ஆம்பியர்ங்கிறது அது ஓட்டம். அது பெருசா பண்ணணும். அது வேற. நம்ம மழை நீரை சேமிச்சாச்சு. அதுக்கப்புறம் மழை நீரை சேமிச்சாச்சு. அது வெளியேற்றக்கான இடம் வேணும். அது பின்னாடி அது வேற தத்துவம். புரியுதா? அது நம்ம மாடிஃபை பண்ணணும். நம்ம வோல்ட்ட பிடிச்சாச்சு. மழை நீரை அறுவடை பண்ணியாச்சு. அது எப்படி செலவு பண்றதுக்கு அது இடம் வேணும். இடம் வேணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப நான் அந்த அணு சிதைவை பத்தி பேசுறேன். அணு சிதைவு. இப்ப அணு வந்து சேர்க்கை, அணு பிளவுன்னு நாம் ரெண்டும். இப்ப அணு சேர்க்கை மாணவர்களுக்கு தெரியாது. அணு பிளவு கூட 1947 48 தான் மக்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அணுவை பிளக்க முடியுங்கிற செய்தியை யாரும் முட்டாள்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? வந்துதான் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நியூட்ரான் இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நியூட்ரான் தான் பலம் வாய்ந்தது அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. நியூட்ரான் வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்தது. ஆமா, அததான் மோத விட்டு அது சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அததானே இந்த வேலையை பண்ணிருக்குது. அது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர மத்ததுக்கு அவங்க சொல்ல. இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல நியூட்ரானுக்கு வேலை இல்ல. குவாண்டம்னு பேரு. இதுக்கு பேரு குவாண்டம்னு பேரு. புரியுதா? குவாண்டம். புரியுது. நடக்கும். மத்ததுல இதே எதுல கிளாசிக்கல் எப்படி நடக்கும்?
ஆட்டம்க்கு கிளாசிக்கலுக்கு கிளாசிக்கல்ல சம்பந்தமே இதுல கிடையாது. கண்டிப்பா. அவன் நேர்கோட்டுல அணு போறது. பத்தி படிக்கத்தான் குவாண்டம் மாத்துனாங்க பேரே. ஆமா. அந்த அணுக்கொள்கை வருகின்ற பொழுது நடக்குது. இப்போ அது விட்டுருங்க. அது கூட அதே கூட நியூட்ரான் தான் வெளிய வந்துகிட்டே இருக்கும். அடிச்சு நியூட்ரான் அதிகமா வெளிய வரனால அது பயங்கர ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் அது கிராஃபைட் வச்சு தடுத்தாங்க. இத வச்சு கிராஃபைட். ஓகே. அது போய் உள்ள போய் பூந்துக்கும். அந்த இதுக்குள்ள பூந்துக்கும். அந்த கிராஃபைட்ல பூந்துட்டு இந்த பக்கம் வர்றத தடுத்துரும். அப்ப அந்த அந்த கதிர்வீச்சை தடுத்துரும். தடுத்துறது. ஓகே. அதுதான் கார்பன் 14 பேரு. கார்பன் 14. 14. ஓகே. புரோட்டான் அதிகமா, அதாவது புரோட்டான் எண்ணிக்கை நியூட்ரான் எண்ணிக்கை அதிகமா, நியூட்ரான் எண்ணிக்கை அதிகமா போச்சு சிதைவா மாறிடும். புரியுதுங்களா? அது நேச்சுரலாவே தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்ப அது விட்டுருங்க. இப்ப நேரடியா இயற்கையா பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் 14 எங்க மறைஞ்சிருக்குதுன்னா, இந்த C12க்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா -64ன்னு சொல்லலாம். அல்லது -20க்கு மேல போட்டுக்கலாம். -20க்கு மேல 10 to the power of -24, -34, -64 வரைக்கும் போட்டுக்கலன்னா, அந்த அளவுக்கு நானோன்னு கூட சொல்லக்கூடாது. நானோ கூட 18 தான் வருது. அதுக்கு மேல நானோ, பிக்கோ, பெம்டோன் போயிட்டே இருக்கு. அதாவது 18, 21 3 சேர்த்துட்டே வாங்க. 21, 24, 27, 30 இப்படி 30, 33 அப்படி. போயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு நான் என்ன 64 வரைக்கும் போகும். அது எப்படியோ இருந்துட்டு போகுது. அவ்வளவு குறைவா இருந்தாலும் அங்கதான் வீரியமே இருக்குது. என்னது? வீரியம் அதிகமா இருக்கும். அது குறைய வீரியம் அதிகமாகுது. எஸ். 2வது சாகவும் சாகாது. சாகருக்கு 5700 ஆண்டு ஆகும். எது? இந்த பீட்டா டிகே அரை ஆயுள் வரைக்கும் 5700 ஆண்டு ஆகும். இப்போ அந்த இது கூட சொன்னாங்க பாருங்க ஐயா, நியூக்ளியர் கூட சொன்னாங்க 10,000 வருஷம் ஆகும் ஒரு பேட்டரி அப்படின்னு ஒரு சீனால சொல்லியிருந்தாங்க பாருங்க. அது டூப்புங்க. அது பயங்கரமான டூப்புங்க. அது விளம்பரத்துக்காக சொன்னது. இல்ல அந்த கான்செப்ட் மாதிரி இதுவும் இருக்குன்ற கிட்டத்தட்ட நீங்க சொல்றதோ அதே மாதிரி வருது ஃபார்மேட். கையில செஞ்சு என்ன பண்ணிருக்கான்னா, கையில செஞ்சு ஏனோடுக்கு உலகத்திலே ஏனோடுக்கு கேட்டது கிராஃபைட் வச்சு முதல் நாள் நான் தான். ஒரு பேட்டரிக்கு வெளியே சம்பந்தமே இல்லாம ஒரு பேட்டரிக்கு வெளியே என்னது? பேட்டரிக்கு வெளியே பிளஸும் மைனஸும் உள்ள போட்டு ஓட்ட வச்சு உள்ள எதுக்கு உள்ள போட்டோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாது. இதுல எனக்கு தெரியும் உள்ள எதுக்கு தொலைக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. யாராவது முதல்ல வந்து புதுசா இருக்காது ஓட்டை போடுவானே அவனாச்சு. அவனுக்கு முட்டாள் கூட செய்ய மாட்டான். பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான். நான் 2 பேட்டரி ஆராய்ச்சி பண்ணேன். அது கூட இன்னைக்கு கூகுள் ஜெமினில விவாதம் பண்ணி அவனுக்கு புரிய வச்சேன். இப்படி தாண்டா வேலை செய்யுது அப்படின்னு. அதுவே நம்ம சொல்றது அது ட்ரைனிங் எடுத்துக்குது. இப்ப நாம சொல்றோம் இல்லையா, ஒப்புமை பாக்குறான் இல்லையா, ஒப்புமை அதான் சொன்னேன். ஒப்பிட்டு சொல்லும். கண்டிப்பா ஒப்புமை கம்பேரிட்டிவ் பண்ணி கொடுக்கும். மற்றபடி நான் எப்பவுமே வந்து எதை நம்ப மாட்டேன்னா, ஏஐ வந்து நம்பவே மாட்டேன். உங்களை நம்பலாம், ஆசிரியர் நம்பலாம், மனுஷனை தாங்க நம்பணும். ஏஐ எதுக்கு நமக்கு எதுக்கு தேவை? அது வந்து ஒரு ட்ரைனிங் தானே. ஆமா இப்ப நான் கொடுக்குற ட்ரைனிங் தான் அது உங்களுக்கு சொல்ல போகுது. அவ்வளவுதான். ஆமா இது டைப்பிஸ்ட் மாதிரி அவ்வளவுதான். அதுக்கு என்ன அறிவு இருக்குது? கிளாசிக்கல் என்ன எழுதி வச்சிருக்கு அது உடனே தெரியும். நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறது அது தெரியுமா? ஒரு அளவும் தெரியாது. புதுசா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ரெடி எழுதி வச்சு அதுவும் எழுதணும். நம்ம தான் அது சொல்லி கொடுத்துட்டா அது ட்ரைனிங் எடுத்துக்கும். அவ்வளவுதான். குழந்தை மாதிரி ஏற்கனவே இருக்குது. இப்ப நம்ம மீண்டும் நினைவுபடுத்துறோம். புரியுதுங்களா? இல்லையா எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது வந்து கார்பன் 12 நீங்க கையில வச்சிருக்கீங்க. இதுக்குள்ள நீங்க கார்பன் 14 வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே அது வந்து 66 வரைக்கும் நீங்க கொண்டு போறீங்க. பட் இது வந்து இப்ப நீங்க சொல்றது உங்களுக்கு நீங்க டெஸ்ட் பண்றீங்க ஓகே. ஆனா அது எப்படி நான் இப்ப நானே கூட எடுத்துக்கிறேன். நான் எப்படி அதை டெஸ்ட் பண்றது? அது வந்து நீங்க சொல்றது இந்த லைட் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்றது ஓகேயா. நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஒரு ஃபார்முலா மூலமாவோ ஈக்குவேஷன் மூலமாவோ தான் காட்ட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதாவது ஒரு இது போட்டுட்டு இந்த இன்விசிபிள் அதான் கண்ணுக்கு கதிர்வீச்சு வந்து இன்விசிபிள். அது வந்து ரேடியேஷன் வச்சு அளக்கலாம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸ்ரே கூட பாருங்க. எக்ஸ்ரே கூட வந்து மேரி கியூரி கண்டுபிடிச்சாங்க. பட் அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க உடம்பையே அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில் அப்புறம் தான் அது ப்ரூஃப் ஆச்சு. அதுல வந்து ஒரு கதிர்வீச்சு வருது அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப நீங்க கதிர்வீச்சு சொல்றீங்க. கதிர்வீச்சு நமக்கு வருது, அது வந்து உடம்புக்கு பாதிப்பு இல்லைன்றது தெரியும். ஆனா அங்க உருவாகுதுன்றத நம்ம ஒரு ஈக்குவேஷன் மூலமா காட்டணும். காட்டிட்டா நம்பிடுவாங்க. முடியாது. நீங்க என்ன காட்ட போறீங்க? ஈக்குவேஷன் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல காமிக்கணும் இல்ல. நீங்க புதுசா இல்ல அப்போ இல்லையா இப்ப நீங்க டெவலப்பர். நீங்க டெவலப் பண்றீங்கன்னா இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒரு கொள்கையை சொல்றீங்க.
உங்க கொள்கை எனக்கு புரியுது, ஓகே நடக்குது அப்படின்னு. ஆனா இது வந்து மத்த நாடுகள் இந்த அறிவியல் உலகம் நம்பணும்னா இப்ப அந்த 1+1 2ன்னு சொல்லணும் இல்லையா? ஆசிரியர் டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க பிசிக்ஸ் தெரியாத யாரு இருக்காங்க? பிசிக்ஸ் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க பேசுங்க. நம்ம புரிய வைக்கிறத விட நம்ம அதுதான் நான் இதை மட்டும் கொஞ்சம் இது நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப பாருங்களேன், 5 பேருக்குன்னா 10ன்னு தெரியும். இது நீங்க எந்த நாட்டுல போய் சொன்னாலும் 5 பேருக்குன்னா 10ன்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது ரூல்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப நீங்க வச்சிருக்கிற கார்பன் 12ல பேட்டரி வைக்கும் போது கார்பன் 14ல இருந்து 66 வரைக்கும் வருது, C66 வரைக்கும் வருது அப்படின்றத நம்ம ஒரு ஈக்குவேஷனா காட்டணும். அந்த ஈக்குவேஷனா காட்டினா அது யாரு போட்டு பார்த்தாலும் ஒர்க் ஆகுதுன்னா ஆமா ஒர்க் ஆகுது, இது உண்மை அப்படின்னு நம்பிடும். இதுதான் நோபல் பிரைஸுக்கான ஃபர்ஸ்ட் படி. அப்ப போடுங்க. என்ன போடலாம்னு இருக்கிறீங்க? இது என்ன போட போறீங்க? இது வந்து இதை யோசிக்கணும். இப்பதான் நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப நம்ம அதை யோசிக்கணும், அதை நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க வீடியோல இது வந்து 4ஆல பெருக்கிட்டு வாங்க. 1 நாள் நாங்க 2 8 3 1 நன்னாங்க அது ஓகே. இல்ல நமக்கு வந்து வெளிப்படுத்துது இல்ல. இப்போ நீங்க ஒரு ஒரு ஹீட் இருக்கு, ஓகேங்களா? போன் பேசிட்டே இருக்கும், ஹீட் நம்ம உணர்றோம்ல. பேசினாலும் நம்ம போன் ஹீட் ஆகுதுன்றது நம்ம கை உணர்றோம். அந்த மாதிரி அந்த பேட்டரி நீங்க வைக்கிறது மூலமா C14 வெளியே வருது, C66 வரைக்கும் வெளியே வருதுன்றத நம்ம எப்படி உணர்றது, எப்படி காட்டுறது? ஏதாவது ஒரு அந்த ரீடிங்கோ இல்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன். அந்த ரீடிங் எப்படி காட்டலாம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்க டைரக்டா ஒரு டியூரசெல் பேட்டரி இருக்கு இல்லையா? டைரக்டா டியூரசெல் பிளஸ் மைனஸ் செக் பண்ண 2 வினாடிக்கு மேல செக் பண்ணக்கூடாது. எத்தனை வினாடிக்கு மேல? 2 வினாடி மேல. பேட்டரி ஹீட் ஆயிரும். பேட்டரி ஆமா கரெக்ட். ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். இங்கதான் இப்ப கண்டுபிடிச்சு. ஆனால் அதே கிராஃபைட் குச்சி வச்சீங்கன்னா 1 நாள் வச்சா பேட்டரி ஹீட் ஆகுது. இதுதான் அருமையான கண்டுபிடிப்பு. ஆனா இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப நான் அப்படியே கிளாசிக்கல் வந்து அங்க இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னுவாங்க. அங்க இருக்கிற அதான் பிளஸ் இது மைனஸ் பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ் அதிகமான ஹீட் ஆகாது, ஷார்ட் சர்க்யூட் குறைஞ்சிரும். அப்போ இந்த இடத்துல வந்து இல்லையா, இப்ப நீங்க லைட்டுன்னு சொல்றீங்களா? இல்ல நான் என்னோட இதுக்கு தான் சொல்றேன். நீங்களும் ஏன்னா உங்க ஆராய்ச்சிக்கு இது யூஸ் ஆகும். இப்போ அந்த டியூரசெல்க்கு மாற்றா வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சு, இயற்கையான ஒரு பொருளை வச்சு இங்க கொஞ்சமாவது வோல்டேஜை காமிச்சிட்டா நம்பிடுவாங்க. அதுதான் கண்ணம்மா கரைசல். அது எந்த பொருள் ஆகும் சொல்லுங்க ஐயா. கண்ணம்மா கரைசல் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க அது அப்ப ஈக்குவேஷன் போயிடுது இல்ல, அது கெமிக்கல் ரியாக்ஷனா மாறிடுது இல்ல. அது கூட நம்ம பேசணும். கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன மாயாஜாலம் சொல்லுங்க. மாயாஜாலம்னு சொல்லல ஐயா. இப்போ நம்ம வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளேயும் வரக்கூடாது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு. கேள்வி எனக்கு புரியல. சும்மா சம்பந்தம் இல்லாம வானத்துல செஞ்சு காட்டுன்னு சொல்ற மாதிரி கேக்குறீங்களே என்ன? இல்ல ஐயா, இல்ல நான் உங்களுக்கு குழப்பல இது. ஏன்னா இப்ப ஒரு அறிவியலாளர் கேக்குற மாதிரிதான் நானும் உங்களுக்கு கேக்குறேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்க இது இல்லாம எதுன்னு சொல்லுங்க. நீங்க அதை செஞ்சு காட்டுறேன். அதுதான் இப்போ ஐயா நான் என்னுடைய கேள்வி நான் ஒரு இதுவாவே கேட்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, கார்பன் ராட் இது அதாவது கிராஃபைட் ராட் இருக்கு, அந்த கிராஃபைட் வந்து C12ன்னு சொல்லிட்டீங்க. C12 2 பேசிக்கே 98.9 விழுக்காடு அது கார்பன் 12 தான். அதுக்குள்ள 1 சொல்லுவாங்க. அது ஐசோடோப், அந்த அதுக்கு பேரு டோப்டும்பாங்க. அதான் கரெக்ட். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நான் நீங்க சொல்றீங்க, இப்ப நான் எங்க வீட்டுல நான் செய்ய போறேன், இல்ல எங்களுடைய லேப்ல நான் செய்யறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2 கார்பன் ராட் எடுத்துக்கிட்டு இப்ப நான் இடையில செல் வைக்கும் போதுதான் அந்த இடத்துல நீங்க சொல்றீங்க கெமிக்கல் இது, அதாவது என்ன சொல்றீங்க, அணு சிதைவு அப்படின்றது நடக்குது. புது செல்ல டைரக்டா முதல்ல செக் பண்ணுங்க. எவ்வளவு வோல்ட் இருக்குன்னு செக் பண்ணுங்க, எவ்வளவு ஆம்பியர். அது இல்ல ஏன்னா இருங்க, நான் இது மட்டும், ஏன்னா என் கொஸ்டின் அப்ப மறந்துடுவேன். எனக்கு மறந்து சொல்லுங்க. இப்ப புது பேட்டரி செக் பண்ணுங்க, வோல்ட் காட்டும். ஆம்பியர் வந்து 6000 மில்லி ஆம்ப் காட்டிடும். சரியா? ஒரு செகண்ட் மட்டும் செக் பண்ணணும். அதுக்கு மேல பேட்டரி ஹீட் ஆகும். அதே நேரத்துல ஆமா அதே மேலே கீழும் கிராஃபைட் குச்சி ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணுங்க. ஒரு நாள் வச்சு ஹீட் ஆகாது. இதுதான் பேசிக். கிடையாது. இது வந்து டிகே பண்ற வேலை தான். டிகே பண்ற வேலை தான். நான் வந்து இப்பதான் செக் பண்ணி பார்த்தேன். நான் அப்படியே இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே பண்ணிட்டே இருந்தேன். உடனே அந்த 6 ஆம்பியர் காட்டுச்சு. 6 ஆம்பியர் காட்டும்போது டக்கு 5.899 காட்டு 6 ஆம்பியர் காட்டுது. நான் 6 ஆம்பியர் செக் பண்ணிட்டு இப்ப போட்டிருக்கேன். கட 4.5 தொட்டு சொய்யன்னு சூடு வந்துருச்சு. அது டைரக்டா என்ன முறியடிக்கிறேன். என்ன பண்றான், 2 கிராஃபைட் பூச்சி வச்சோம்னா உடனே குளிர்ச்சி ஆயிடுது. வெறும் 100 ஆம்பியர் 100 மில்லி ஆம்பியர் காட்டுது. 6000 மில்லி ஆம்பியர் உடனே கண்ட்ரோல். அதாவது ஒரு மாசமே 100 மில்லி ஆம்பியர் தான் செலவு பண்ணது. ஒரு நாளைக்கு
3 மில்லி ஆம்புக்கு மேல எடுத்துக்கிறது இல்ல. எத்தனை மில்லி ஆம்பு? எடுத்து 100 மில்லி ஆம்ப். 3 புரியுது புரியுது. ஒன்லி 3 மில்லி ஆம்பு. 3 ஓகே 3 3 ஏன்னா நான் 2 இது வச்சிருக்கேங்க. 2 டிவிடி இந்த 2 எல்இடி வச்சிருக்கேன். ஒரு எல்இடி பவரா ஏறுறோம்னா 20 மில்லி ஆம்ப் வேணும். ஓகே குறைஞ்சது புரியுது. 20 மில்லி ஆம்ப் வேணும்னா, உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு 480 மில்லி அதாவது 500 மில்லி ஆம்ப் வேணும். குறைஞ்சது 500 மில்லி ஆம்ப் வேணும். ஓகே. அரை ஆமா ஆம்பியர் ஆமா. வேணும். அரை ஆம்பியர் அரை வேணும். ஆம்பியர். 2 சேர்றப்ப 1 ம். ஆம்பியர் வேணும். 2 சேர்ந்தா 1 ஆம்பியர். கரெக்ட். அப்படின்னா, ம். புரிஞ்சுக்கங்க. ம். ஆனால் அப்ப புரியுது. இப்ப இதுவரைக்கும் நான் 34வது நாள தாண்டி போயிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ம். 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 34 ஆம்பியர் எங்கே இருந்து வருது? செத்துப்போன பேட்டரி 34 ஆம்பியர் எங்கேயாவது வருமா? கண்டிப்பா வராது. அங்கதான் கண்டிப்பா. அங்கதான் இந்த கிராஃபைட் எனக்கு வந்து ஏகப்பட்ட சந்தோஷம். இது நாம கண்டுபிடிச்சிருக்கு தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சிருக்கிறது தான் பெரிய விஷயமே. இது கண்டுபிடிப்பை விட வெளி கொண்டு வரது தான் இன்னும் பெரிய விஷயம். அதுதான் அததான் நான் இன்னைக்கு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, கண்டுபிடித்த பானு ம். நானே நியூக்ளியர் பிளான்ட்ன்னு போட்டு அ இது ம். ஒண்ணு போட்டு ஒண்ணு அனுப்பிச்சுட்டேன் பாருங்க. அழகா டிசைன் பண்ணி குடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. தூக்கி உங்களுக்கு அனுப்பிச்சது அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். அ கணேசனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஓ கணேசன். புரியுது. அதான் ம். நீங்க ம். ம். பார்த்திருக்கிறீங்க. அவரு இது என்னன்னா, இந்த பீட்டா, ம். டீகேங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது சிரமம் தான். நம்ம தான் உருவாக்கணும். பேசி பேசி தான் கொண்டு வரணும். புரியுதா? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்தையும் இப்போ ஈக்குவேஷன் இங்க பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ம். எல்லாத்தையும் ஈக்குவேஷன்ல கொண்டு வர முதல்ல தப்பு. ஆனா அறிவியல் உலகம் அதான் ஐயா நம்போம். நம்ப வந்து இல்லன்னா அதுல அது எம்பாது. அது அது அந்த வெறும் தரவப்பட்டு தேவையில்ல. நம்ம செஞ்சு காட்டி இப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லாமே தவிர, அது கரெக்ட். எல்லாம் அத செஞ்சுட்டீங்கன்னா ஒரே விஷயத்திலேயே உங்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும். அதுதான் செய்யாம அது அந்த ஏங்க ஈக்குவேஷன் மட்டும் சரி நான் கிடைக்கிறவங்க தான் கேட்கிறேன். அப்ப இருக்கிற அறிவாளிகளுக்கு என்ன வேற? இப்ப நான் வந்து இப்ப சொல்றேன். இப்படித்தான் இருக்குது. லைட் எரிஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா, மத்த எல்லாரும் மூளைய போட்டு கசக்கணும்ல? அது வந்து இப்ப ஐயா இது உங்க உழைப்பு. நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க. நாங்க வந்து ஜஸ்ட் அது அதத்தான் அப்ளிகேஷன் சொல்றேன். இப்ப தான். போட முடியாதுன்னு சொன்னா, சரி செஞ்சு காட்டுறேன். இப்ப 2டே 2 ஒண்ணா கணக்கு போட்டு காட்டு அல்லது செஞ்சு காட்டு. 2ல ஏதோ ஒண்ணு தானே காட்டணும். அது நீங்க வந்து நீண்ட நாள்னு சொல்லும்போது யாரும் வெயிட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதே அந்த ஃபார்முலாவுல போட்டா ஓகே இது நீண்ட சரி நாள் வரும் வரலாம். அப்ப அப்படின்னு நீண்ட தெரிஞ்சு. நாள்ல போட்டு இது லாங் லைஃப் வரும்னு போட்டு முடிக்க வேண்டியது. இது என்னத்த போய் இது என்ன புதுசா அதுதான் ஐயா என்ன உருவாக்கறது கஷ்டம். ஐயா நீங்க சிம்பிளா புரிஞ்சுங்களேன். இப்ப நம்ம வீட்ல டவர் இருக்கும். டவர். அது எங்கேயோ இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இத்தனை கிலோமீட்டர், இத்தனை மீட்டர் வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. சொல்றது இங்க எங்க புக்ல வந்து கால்குலேஷன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வைக்கிறாங்கன்னா, சுத்தி 1 கிலோமீட்டருக்கு சிக்னல் வரும் சரி அப்படின்னா, நீங்க 1 புரியுது. கிலோமீட்டர் தூரத்துல இப்ப போயினா இப்ப நான் வந்துருது சொல்றேன் சிக்னல். பாருங்க. ரைட். கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப நான் வந்து இப்ப 30 ம். நாள் நான் டார்கெட் வச்சிருந்தேன். 30 நாள் கம்ப்ளீட் பண்ணி தாண்டி போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல போயிட்டு இருக்கு. 30 நாளோட முடிக்க போறேன்னு சொல்றேன். ஆனா அது 30 நாள் அதுதான் முடியாது. ஐயா. அது வந்து இப்ப நான் 30 நாள் இப்ப நீங்க 60 நாள்ன்றீங்க, 1 வருஷம்ன்றீங்க. 1 வருஷம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. ஏங்க ஆனா இந்த 30 நாள் கால்குலேஷன்ல போட்டா இப்ப அது ரைட்டுங்க ஐயா. ஐயா ஒரு நாள் அதத்தான் சொல்றேன். 30 நாள்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? 30 நாள் கூட யாரும் பொறுக்கல. இல்ல அதத்தான் நம்ம ஈக்குவேஷன்ல காட்டணும். அந்த ஈக்குவேஷன்ல போட்டு அடிச்சு பார்த்தா எஸ் 30 நாள் வரும் இது அப்படின்னு சொல்றது. அதுதான் ஒரு சிம்பிளிஃபை. ஒரு செகண்ட்ல கரெக்ட் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஃபார்முலாவை உருவாக்கணும். அப்படி சரி சொல்றேன் நானு. அப்ப என்னன்னா ஒரு நாளைக்கு ஆ. 3 மில்லி ஆம்ப்னு கணக்கு போடுங்க. அது ஓகே. இல்ல நம்ம இது என்னன்னா ஐயா நான் என்ன தெரியுமா நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் என்ன தெரியுமா விளக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் ராடு நம்ம அதாவது கிராஃபைட்னு சொல்றோம் இல்லையா, அதுல ரெசிஸ்டன்ஸ் நம்ம அளக்கணும். இதோட ரெசிஸ்டன்ஸுக்கும் ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். நான் உங்ககிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். அதை ரெசிஸ்டன்ஸ் அளந்து பார்த்துட்டு இப்ப நீங்க பேட்டரி கனெக்ட் பண்ண முடியே அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா மாறுது அப்படின்னு நம்ம போடணும். அதை போட்டோம்னா இப்ப மாறுச்சுங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 100 நான் சும்மா தான் சொல்றேன். நான் கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல 100 ஓம் இருக்கு. எப்போ நான் கையில இருக்கும் போது அதாவது பேட்டரி கனெக்ட் பண்ணாத போது. இப்ப நான் பேட்டரி கனெக்ட் பண்ண உடனே 50 ஓமா குறையுது. அப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணா 50 குறையுதுன்னா அப்ப அந்த அந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சுதான் நம்ம போகணும். புரியுதுங்களா? அதை நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணணும். நம்ம அந்த பேட்டரியை நிறைய விதமா டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு அந்த ஃபார்மேட் வரும். ஆமா இது வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல போல இதுலதான் போகுது, இது அணுச்சிதைவு அப்படின்றத இதெல்லாம் தான் நம்ம 1 by 1 டிவைட் பண்ணி காட்டணும். அததான் நான் சொல்றது. அப்ப அது என்ன புரியுதுங்களா? நான் இன்னும் அதுக்கு 1 மாசம் 2 மாசம் டைம் எடுத்துக்கலாங்கிறேன். இல்ல இது ஒவ்வொன்னா நம்ம போனாதான் ஏன் அது முடிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து அது கடந்துரும். இப்ப நீங்க நேத்து கரைசல் காமிச்சிங்க உடனே அதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இதுவும் வந்து பார்த்தா இப்ப கார்பனை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி அதை ஒரு ஆர்டிகிளா போடணும். அதாவது கார்பன் C12 இருந்து C66 வரைக்கும் என்ன நடக்குதுன்றது ஒரு ஆர்டிகிள் எழுதணும்ன்ற நான்.
அது ஏதுனா நமக்கு ஒரு கையில ஒரு புக் மாதிரி இருக்கும். ஓகே, கார்பன்னா இதான் ஃபங்க்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் இந்த பேட்டரி நீக்கும் போது என்ன நடக்குது, என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத எழுதணும். அப்ப மாற்றம் நடக்கும் போது நமக்கே புரிஞ்சிடும், எல்லாருக்கும் புரிஞ்சிடும். எஸ், இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணாதான் அணுச்சிதை நடக்குது. புரியுது. அது நீங்க இப்ப அது என்ன பண்ணணும்னா, நீங்க 2 நியூரோ செல் வச்சுட்டு நீங்க பண்ணா தான் புரியும். இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா. எஸ். ஏன்னா நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு மல்டிமீட்டர் இருந்தா போதுங்க. மல்டிமீட்டர்ல 3 தாங்க இருக்குது. நமக்கு மல்டிமீட்டர் தாண்டி நிறைய வேணும் ஐயா. எனக்கு ஃபார்முலா எழுதணும். நாங்க லேப்ல பாத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் வேணும். ஏன்னா வந்து மல்டிமீட்டர் நம்ம 2 பேருக்கு டெஸ்ட் பண்றது. ஒரு லெபார்டரிக்குள்ள போனாதான் இதுல என்னென்ன நடக்குது, என்னென்ன மாற்றம் நடக்குது நம்ம கருலாம் வரைய முடியும், அந்த கிராஃப்லாம். சரி, இப்ப 2 விஷயம் சொல்றேன். கிராஃப் வரைஞ்சா மட்டும்தான் ஏன் நமக்கு 365 முடியும். புரியுது. அதெல்லாம் புரிஞ்சுது. எவரிடே பேட்டரி வந்து அது வந்து சீக்கிரம் செதஞ்சு போய் செத்து போகுதுங்க. அந்த 1 மாசத்துக்குள்ளேயே அந்த 18 லைட் 18 லைட் வந்து 1 வாரம் பயங்கர பவரா எரிச்சிருது. புரியுதுங்களா? புரியுது புரியுது. 30 நாள்ல முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் டிம் ஆகி அது நின்று போச்சு. ஏன்னா அந்த மேல இருக்கிற இதே செத்து போச்சு. இது அந்த துத்தநாகமே செத்து போச்சு. சுத்தநாகம் அங்க இல்ல. செத்து போச்சு. இந்த சுத்தநாகம் கூட கண்டக்ட் ஆகிட்டு நேர கார்பைட்டுக்குள்ள இந்த கார்பனுக்குள்ள போகுது. புரியுதுங்களா? ஆனா இது எப்படி ஜெல் பேட்டரி வந்து அப்படியே புத்தம் புதுசா அப்படியே இருக்கு. என்னது புத்தம் புதுசா? ஆமா, 20 நாள் எரியுது, அதுவும் 30 நாளா. ஒண்ணுமே அதுல கேட்டு. அதனாலதான் சொல்றேன், இந்த தொழில்நுட்பம் வெல்லும் நான் சொல்றேன். இல்ல எனக்கு புரியுது ஐயா. ஆனா நம்ம இதை விளக்க சொல்லணும்னா நம்ம மாற்று பொருளையும் காட்டணும். நீங்க இந்த பேட்டரி மட்டும் இல்ல, இப்போ ஒரு சிம்பிளா சொல்லட்டும் ஐயா, 2 கார்பன் ராட நம்ம ஒரு இதுக்கு சொல்றேன், வெளியே எந்த இதுவும் இல்லாம ஒரு காத்துல வச்சீங்கன்னா மின்சாரம் உருவாகுதுன்னா உடனே இது ப்ரூஃப் ஆகி நம்பிடுவாங்க. கரெக்டுங்களா? நம்ம வந்து ஒரு பேட்டரியோட போகும்போதுதான் அங்க வந்து என்ன நடக்குது, ஏன் இப்படி, அது ஆப்போசிட்டா யோசிக்கிறது. நல்ல வேடிக்கைதான், நல்ல வேடிக்கைதான். கைய வச்சா கைக்கு நடுவுல அப்படின்னு எங்க தெரியுமா போகணும்? ஸ்பேஸுக்கு போகணும். எங்க போகணும்? அப்ப அந்த ஸ்பேஸ்ல என்ன உருவாகுதோ அதை நம்ம வந்து இப்போ எம்டி டியூப் எல்லாம் காட்டுவாங்க வெற்றிடத்தில். அந்த விஞ்ஞானி பேரு மறந்து போச்சு, நான் நினைவு சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, வெற்றிடத்துல இது வெற்றிடத்தை பூமியிலே செயற்கை உருவாக்கலாம். வேக்கம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. வெற்றி 2 மில்லிமீட்டர் கேப்ல 2 தகடு வைக்கலாம். 2 தகடு, அதாவது செம்பு தகடோ அலுமினியத்தை ஏதோ வைக்கலாம் இல்லையா? அது பேரு நான் அந்த விஞ்ஞானி பேரு டக்குன்னு நினைவு வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் உற்பத்தி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. புரியுதுங்களா? இப்ப நம்மளே பண்ணலாம் ஐயா. நீங்க வந்து உங்க வீட்லயே பண்ணலாம். ஒரு பாத்திரம், கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி ஊத்திடுங்க. தண்ணிக்குள்ள ஒரு கிளாஸ், கண்ணாடி கிளாஸ் வச்சுட்டு அந்த கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி இருக்காதா, அங்க நீங்க 2 கார்பன் ராட வச்சு அவுட்புட் எடுத்துட்டீங்கன்னா சக்சஸ். இதே இது வேக்யூம். அதுக்குதான் நான் என்ன பண்ணோம்னா, அதுக்குதான் என்ன பண்றேன், ஒரு கார்பன் ராட எடுத்துக்கிறேன், ஒரு அலுமினியம் ராடு எடுத்துக்கிறேன். புரியுதா? கார்பன் ராடும் அலுமினியம் ராடும் தண்ணியில கரையாது. இதுல ஆர்டினரி வாட்டர் தண்ணியில கரையாது. ஆமா, கண்டிப்பா. கார்பன் வைரம், அது யாருனாலும் உடைக்க ஹார்ட்னஸ், உடைக்கவே முடியாது. எவனாலும் உடைக்க முடியாது. எந்த ஆசிட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. கிடையாது. ஆமா, கண்டிப்பா. ஆக்சைடா மாத்தலாமே தவிர கெமிக்கலா மாத்த முடியாது. ஆக்சைடா மாத்தலாம். அப்புறம் 3000 டிகிரி நாள ஹீட் பண்ணும் பொழுது அதாவது எப்படின்னா கிராஃபைட் ஆக்சைடா மாறுமே தவிர வேற எந்த சேதமும் நடக்காது. கண்டிப்பா. ஆமா. ஆனா அலுமினியம் அப்படி இல்ல, மாறிட்டே போயிடும். புரியுதா? கண்டிப்பா. சுத்தமான தண்ணி இன்னைக்கு டிஸ்டில் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். என்னது டிஸ்டில் வாட்டர் கூட நமக்கு தேவையில்லை. டிஸ்டில் வாட்டர் நமக்கு தேவையில்லை. ஆர்டினரி வாட்டர், ஆர்ஓ இருந்தாலும் ஒரு 2 ml வச்சுக்கிட்டு ஒரு கிராஃபைட் ராடு சிறையிலே கற்பனையே பண்ண முடியாது. ஒரு அலுமினியம் வச்சீங்கன்னா 400 மில்லி வோல்ட் காட்டும். கண்டிப்பா புரியுது. இல்லையா, எனக்கு இப்ப நீங்க இப்போ நான் மின்சார உற்பத்தி பத்தி நம்ம பேசுறோம். நீங்க மெட்டல் டு மெட்டல் கூட ஏதோ நடக்குதுன்னு கூட ஏதோ கற்பனை பண்ணலாம். ஆனால் கிராஃபைட்ல எந்த சிதைவும் நடக்காது. 100 வருஷம் ஒண்ணும் நடக்காது. இல்லையா, நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க வந்து மின்சார உற்பத்தியை வந்து ப்ரூஃபா காட்டுறீங்க, நான் வந்து அணுச்சிதைவு அப்படின்றது ப்ரூஃபா பாக்குறேன். அவ்வளவுதான், ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அதுக்கு நீங்க நானும் பேச போற மாட்டேன், யாரையும் நம்மள்ட்ட கிடையாது. நம்ம ஏதோ பேசி ஒரு புரிதலுக்கு வரல, ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. கண்டிப்பா புரியுது. எனக்கு இதுல
எனக்கு இந்த கணக்குக்கு சம்மந்தம் இல்ல. எனக்கு கண்டுபிடிக்கிறதோட முடிஞ்சு போச்சு. புரியுதா? இல்ல எனக்கு நீங்க பிராக்டிகலா செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து இந்த மாதிரி கணக்கு போடுறதுதான் இன்ட்ரெஸ்ட். நான் அப்படியே பழகிட்டேன். அவ்வளவுதான் கணக்கு வித்தியாசம். போடுறது வந்து என்ன கணக்கு போடுறது என்ன போடுறது அதுன்னு எந்த கண்டுபிடிப்பும் வரப்போறது இல்ல அதுல. அதனால எது நடக்க போறது வரப்போறது இல்லையா, எளிமையா சொல்ல தெரியும், அவ்வளவுதான். நீங்க வந்து டிபிக்கலா உள்ள ஒரு விஷயத்த உங்களுடைய அறிவியல் நாலேஜ்ல சொல்றீங்க, விஞ்ஞான நாளத்துல. நான் வந்து அதை எளிமையா பசங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அது வந்து நம்ம முதல்ல இப்ப உலகத்துல வந்துங்க ம். அவன் 1008 ஈக்குவேஷன் போட்டு வச்சிருக்கான. எதுவும் உருப்படாத ஈக்குவேஷன் தான். யாருக்கு எந்த லாபம் அதுல இல்ல. புரியுதா? இல்ல உங்களுக்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, ஃபாரடே வந்து மின்காந்த புலத்தை கண்டுபிடிச்சாரு. ஆனா அவரால் ஈக்குவேஷன்ல சொல்ல முடியல, மேக்ஸ்வெல் தான் சொன்னாரு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அந்த மாதிரிதான். இப்ப நீங்க வந்து அறிவியலாளர், நான் வந்து கணிதவியலாளர், அவ்வளவுதான். நான் வந்து உங்களுக்கு அந்த எனக்கு என்னது அவசரம்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்தாச்சு. இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் 1 மணி நேரத்துல போட்டு கொடுத்துருவேன். எனக்கு அந்த புரிதலுக்கு தான் நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. புரிஞ்சப்ப நேத்து அதுல இருந்து மாறு அதுக்குதான் இவ்வளவு எவிடன்ஸ் சொல்றேன். இன்னைக்கு கூட ஒரு எவிடன்ஸ் பண்ணேன். இன்னைக்கு கூட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏன்டா PhD ப்ராஜெக்ட் ஐயா நீங்க சொல்றது, நான் சொல்றது வந்து இப்போ டிப்ளமோ ப்ராஜெக்ட் மாதிரி இப்ப நேத்து கொடுத்தது கரைசல். இது PhD. நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுப்பாங்க. 5 வருஷம் உட்காந்து படிக்கிறது. இப்ப உங்க பொண்ணு அடுத்ததுதான் PhD பண்ணுவாங்க. நீங்க அதை இப்ப பண்றீங்க. ஓகேங்களா? அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா டாக்டரேட்டே வாங்கிடலாம். நீங்க நோபல்ன்றது பிரைஸ். இது வந்து படிப்புல வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் இது. இல்ல இல்ல அந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் ஐயா. அதனாலதான் 5 வருஷம் யோசிக்க வேண்டியதை நம்ம 1 மாசம் 2 மாசத்துல முடிக்கணும். அந்த இதுதான் சொல்றேன். ஒர்க்னஸ் புரியுதுங்களா? சாதாரண விஷயம் கிடையாது இது. நீங்க யார வேணாலும் விலகி பாருங்க, PhD ப்ராஜெக்ட் தான் சொல்லுவாங்க. சரி, அருமை அருமை. அது கூட நான் கண்ணம்மா நான் அந்த பானு நானுங்கிறத கூட அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். அந்த இதை புரியுதுங்களா? அந்த அது பேரு அறிவியல் பலகை சொல்லுவாங்க. அந்த டிரைவ்னு என்னமோ சொல்லுவாங்க. அது வந்து இந்த கூகுள் நோட்புக்ல பாத்தீங்கன்னா அது ஒரு 8 வகையான ஆய்வு இருக்கு. 8 வகையான பிரிவுல வீடியோ, ஆடியோ, அப்புறம் கிராஃபைட்னு சொல்லிட்டு 8 இருக்கு. அருமையா இருக்கு எல்லாமே. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கான்செப்ட் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு டிராயிங் போட்டு கூட அந்த டிராயிங் போட்டு கரெக்டா 12 படம் 13 படம் போட்டு விளக்கிட்டே வருவான். ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்றாங்க. ஆனால் கொஞ்சம் நானும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நாம சொல்றதை தப்பா புரிஞ்சுட்டு தப்பா படம் போட்டு கொடுக்கறதும் இருக்குது. அது நம்ம சொல்ற விதம் இருக்கு. ஆமா, கரெக்டா நம்ம கொடுக்கணும். அது ரொம்ப கவனமா அது வந்து அது முழுமையா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நான் படம் பார்த்து 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 நாம சொல்றதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பனே தவிர என்கிட்ட கொடுக்க மாட்டேன். அது வந்து கொடுக்க மாட்டேன். ஆமா, இல்ல சில நேரத்துல கையில போட்டுடலாம். இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன், அது நான் கையில போட்டுட்டு தான் கொடுத்தேன். கூகுள் அதாவது ஜெமினில நான் சும்மானா ஒரு டியூப் கையில நம்ம கண்டபடி கிரிக்கி கொடுத்துட்டுனா அது அழகா மாத்தி கொடுத்துரும். நீங்க என்ன எழுதி கொடுக்கணும் அதை மாத்தி கொடுக்கும் மாதிரி போட்டிருக்கீங்க. அது ரொம்ப நல்லதுதான். அது பரப்பளவு அதிகமா இல்ல நான் அதுதான் அது நல்லதுதான். ஆமா, அதுக்கப்புறம் தான் இல்ல அது நான் ரஃபா கையில வரைஞ்சிட்டேன்னா அது அழகா மாத்தி கொடுத்துரும். அதெல்லாம் நான் நிறைய படம் போட்டிருக்கேன், அதெல்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பண்ணி கொடுத்துருது. இல்ல ஆட்டோமேட்டிக்கா போறது வேறயா, அது அதோட சிந்தனையில போடும். இப்ப நம்மளா போட நம்மளோட சிந்தனை இல்லையா? இது வந்து என்னுடைய சிந்தனையில தான். நம்ம சிந்தனை நம்ம என்ன டிராயிங் கொடுக்குறோமோ அந்த சிந்தனை உருவாயிட்டு அழகுபடுத்தி ஒழுங்கா கொடுக்குது. நல்லா இருக்குது. அதேதான் அதுதான் நான் அதுலயே இல்ல அது நல்லா இருந்துச்சு. அது புரிஞ்சு போச்சு எனக்கு. ஒரு வீடியோ 30 நிமிஷம் புரிஞ்சு போச்சு. நான் எழுதிட்டேன். இந்த பேட்டரி கான்செப்ட் தான் இன்னுமும் எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் வரல. ஆயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் நீங்க கண்ணுல பாத்துட்டீங்க. இது வந்து எவனுக்கும் தெரியாது. சாதாரண விஷயம் அல்ல. கண்டிப்பா அதுதான் சொல்றேன். நான் வந்து இப்ப ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஐயா. நான் வந்து இப்ப சிக்னல் வேவ் வந்து எப்படி போகுதுன்றது எங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்லிடுறோம். இதுக்கு ஃபார்முலா உருவாக்கணும். அது என்ன பண்ணலாம்னா நான் எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோபில எங்க இருக்கிற மாதிரி தெரியல. கோபில இருக்கிறது ஒரே கல்லூரி. அது காலேஜில் தான் இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜில் தான் இருக்கும், லேபரேட்டரியில. நான் படிச்ச கல்லூரில அது இருக்குதான்னு எனக்கு தெரியல. நான் அது சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜ் தான். ஆர்ட்ஸ் காலேஜ்ல வச்சிருக்கவா போறாங்க. அது அதுல இருக்காது. ஆமா, அதுல இருக்காது. டிப்ளமோ படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பசங்க கிட்ட இருக்கும். ECE ட்ரிபிள் இ கிடையாது. ECE ட்ரிபிள் இல இருக்காது. ECE ல இருக்கும். எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கலா? ஆமா ஆமா, எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சரி சரி, பார்க்கலாங்க. என் பொண்ணு கிட்ட அது சொல்லி இருக்கேன். அனைமா அடுத்த மாசம் நான் முடிஞ்ச ஐயா. நான் எங்க லேப்ல வந்து எல்லாமே இது எலக்ட்ரிக்கல் தான். நான் அந்த லேப் போனா நானும் அதை மைண்ட்ல வச்சிருக்கேன். நான் போனா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு. பட் அதுக்கு நான் இன்னும் போல.
அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இதுவா இருக்கும். அதுதான் எங்க லேப்ல இருந்துச்சுன்னா அது ஈஸியா நான் நேரம் பண்ணிட்டு இருப்பேன். எலக்ட்ரானிக்ஸ் லேப் தான். இருக்கா? ஐயா நான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க லேபரேட்டரி இருக்கும் இல்லைங்களா? எங்களுது வந்து மோட்டார் இதெல்லாம் தான் இருக்கும். இந்த காயில் சம்பந்தப்பட்டது கண்ணுல தெரியுது பாத்தீங்களா, அதெல்லாம் ஒயரிங் அதெல்லாம். இப்ப நீங்க சொல்ற சிஆர்ஓ எந்த கல்லூரியில இருக்குது? சிஆர்ஓ இல்ல எங்க காலேஜ்லயே இருக்கு ஐயா. எங்க காலேஜ்லயே இப்ப நான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இல்லையா, அது இசி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். அனுமதி கேட்டு போகணும் இல்லைங்களா? ஆமா, அனுமதி கேட்டு எதுக்குன்னு சொல்லணும். நான் ஹெச்ஓடி கிட்ட பேசணும், பிரின்சிபல் கிட்ட பேசணும். இல்ல போக கூடாதுன்னா அது ஏதாவது இப்ப 80,000 பொருள் இல்லைங்களா, நம்ம ஏதாவது பண்ணிட்டுனா அது என் பேர்ல வரும்னு அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இது ஏதாவது ஸ்டூடெண்ட் கூட்டும் போறோம், சும்மா அவங்களுக்கு தெரியாம நான் செக் பண்ணிட்டு வரணும். அதுதான் பாத்துட்டு இருக்கு. தெரிஞ்சுன்னா எதுக்குன்னு ரீசன் கேட்கணும். அது இல்லைன்னா முதல்ல ஹெச்ஓடி பார்த்து பேசி ஐயா இது மாதிரி ஒரு இருக்குது நான் செக் பண்ணணும். அவருக்கு அதை புரிய வைக்கணுமே. அவர் புரியலன்னு வச்சுக்கோங்க, வெஞ்சிச்சுன்னா அப்படின்னு அவங்க அப்படிதான். அதுதான் சொல்றேன். அதுதான் நான் இப்ப இது புரிய வச்சுட்டுன்னு வச்சுங்களேன், இது புதுசு சார், எனக்கு தெரிஞ்சவங்க செய்யறாங்க, நான் ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு வச்சிடறேன் அப்படின்னா ஹலோ பண்ணுவாங்க. ஆனா அதை புரியறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இல்லப்பா, இதெல்லாம் சும்மாப்பா அப்படின்றாங்க. அதனாலதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொன்னது. அதான் சரி, அது முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ண, அதுக்கு ஒரு காலம் கிடைக்காம போயிருக்கும். அதுக்காக நம்ம கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா நானும் ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கேன் ஐயா. ஆன்லைன்ல அந்த மாதிரி ஏதாவது இப்ப நம்ம நடக்கிறதெல்லாம் வந்து இதுல பாத்துறோம் இல்லைங்களா, ஆண்ட்ராய்டு போன்ல அந்த மாதிரி சிஆர்வும் பாத்துட்டு இருக்கேன். சிஆர்வும் அதே மாதிரி பண்ண முடியும்னா பண்ண. 10-15 வீடியோ பார்த்தேன், வெவ்வேறு போட்டிருக்காங்க தவிர நேற்று பார்த்து என்ன பார்த்தது, முந்தானத்து நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க பாத்தீங்களா, ஒரு கெப்பாசிட்டர் அளந்துட்டு இருப்பாங்க, ஒரு கெப்பாசிட்டர். ஆமா, கண்டென்சர் அது. ஆமா, அது உள்ள வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மின்சார தேக்கர் தான். கண்டென்சர்ங்கிறது ஆமா ஆமா ஆமா. அது ஹை வோல்டேஜ்ன்றதால அது மாதிரி இருக்கு. புரியுதுங்க எனக்கு. அது வந்து எலக்ட்ரிக்ல வருது. அதேதான் எலக்ட்ரானிக் வரும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானிக்ல வரும் பொழுது செமிகண்டக்டர் அது இது இந்த மாதிரி நானோ பார்ட்டிகள் உள்ள சேர்ந்து அது டைரக்டா வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதை பிரிச்சு அதிக வோல்டேஜ் வச்சுக்கிறதுக்காக அது ஐயா. இதெல்லாம் சின்ன சின்ன வோல்டேஜ். இப்ப நீங்க 5 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் 1.5 வோல்டேஜ் அப்படி வந்துரும். காயில் வந்து மைக்ரான் லெவல் வச்சிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமான அந்த மாதிரி நம்ம ஆமா ஆமா அது அதுல இருக்கும். நீங்க நான் சொன்ன பாருங்க, இந்த 3 பேஸ் மோட்டர்லாம் நீங்க பார்த்தா ஒரு கை பேஸுக்கு இருக்கும். 3 பேஸ்ல வராது. 3 பேஸ்ல பார்த்தா அதுவும் பவர்ல ஓடுறோம். இது வந்து சிங்கிள் பேஸ்ல தான் வரும். இது வந்து ஸ்டார்டிங்ல தான் வரும். 3 பேஸ் தேவை. அதுதான் ஐயா, இந்த சுவிட்ச் போடுறோம் பாருங்க, அதுல இருக்கும். நம்ம சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் பாருங்க, ஸ்டார்டர், அதுல இருக்கும். மோட்டர்ல எல்லா மோட்டர்லயுமே கண்டென்சர் இருக்கும். கண்டென்சர்னா ஸ்டார்ட் பண்ணி விடாது. இல்ல 3 பேஸ்க்கு வருதான்னு கேக்குறேன். 3 பேஸ்க்கு கண்டிப்பா 3 பேஸ்ல டெல்டா கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷன் வரும். கண்டிப்பா இருக்கும். நீங்க பம்ப் செட் மோட்டர்லாம் இருக்கும் பாருங்க, அதுல வந்து அவங்க சுவிட்ச்ல வச்சிருப்பாங்க. நம்ம மெயின் சுவிட்ச் இருக்கும் பாருங்க, அதுல இருக்கும். அப்படியா? ஆமா கண்டிப்பா. இப்ப நீங்க இன்னும் அந்த இது மில்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, ரைஸ் மில்லாம், அந்த அரிசி அரைக்கிறது, இதெல்லாம் மிளகாத்தூள் அரைக்கிறதுலாம். ஆமா, அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி முடிச்சிடுறேன். சிங்கிள் பேஸ் 3 பேஸ் தான் இருக்குது இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஆமா ஆமா. சிங்கிள் பேஸ்க்கு மட்டும் தான் மோட்டாருக்கு மேலேயே வச்சிருப்பாங்க, சரியா? ஆமா கண்டிப்பா. 3 பேஸ்க்கு எங்க வருது? 3 பேஸ் ஸ்டார்டர் இருக்குது, டடக்குன்னு மேல போடுவாங்க, பொத்தானா விடுறாங்க. ஆனா சிங்கிள் பேஸ் எங்க நான் தோட்டத்துல வச்சிருக்கேன். சிங்கிள் 3 உள்ள 3 2 இருக்கும்னு நினைக்கிறேன் கெப்பாசிட்டர். ஆமா ஆமா, அது இது பொறுத்து இருக்கும். ஒண்ணு கூட வைப்பாங்க, ஒண்ணு பெருசா இருக்குன்னு 2 3 வச்சுப்பாங்க. 3 ஸ்டார்ட் பண்ணி. நான் வந்து உள்ள ஆழ்குழாய் மோட்டார், உள்ள கிணத்துக்குள்ளே நீர் மோட்டார், அதுக்குள்ளேயே தவக்கல் மோட்டார்பாங்க, அது சப்மெர்சிபிள் மோட்டார்பாங்க. அது மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சுவிட்ச் பாக்ஸ் அதுல இருக்கும். கரெக்ட்டுங்களா? வெளியவே. அதனால நான் இப்ப அதெல்லாம் நான் உடைச்சிட்டேன். இப்ப நான் அது வந்து 3ஆ பிரிச்சிருக்கேன். அது அலுமினியத்தை வந்து 3 நான் வந்து பிளஸ்க்கு வந்து கிராஃபைட், அதாவது பிளஸ்னாவே அது கிராஃபைட் முடிவாயிருச்சு. அதை மாத்தவே முடியாது. ஏன்னா அது இயற்கை, புரியுதா? ஆமா ஆமா. வந்து நம்ம செயற்கை செயல் கேட்டீங்கன்னா, ஒன்னா ஃபாயில் வைக்கலாம், அல்லது போரஸ் வைக்கலாம், அல்லது ஸ்பாஞ்ச் வைக்கலாம். இந்த 3மே வந்து நம்ம அலுமினியத்தை ஸ்பாஞ்சுங்கிறது ஹைலி எஃபெக்டிவா இருக்கும். அது 3D எஃபெக்ட், அது புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நீங்க அந்த போரஸே நம்மளால செய்ய முடியும். நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிற மாதிரி போரஸ் அதுல வரல. நினைக்கிற மாதிரி போரஸ். ஐயா, இதை நம்ம தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நீங்க யூனிவர்சிட்டிலேயே போய் பண்ணலாம். யூனிவர்சிட்டிலே வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க. பண்ணிருக்கேன். அதுக்கு எனக்கு ப்ரூவ் பண்றதுங்கிறது 1 ml தாங்க ப்ரூவ் பண்றது. ஐயா இல்ல, நீங்க சொல்லிருக்கீங்க கிட்ட கூட, நான் காலேஜ்ல போயிட்டு கொடுப்பேன். அவங்க கிட்ட சாதாரணமா கொடுத்தா அவங்களுக்கே புரியாது.
அவங்களுக்கு அந்த பார்க்கவும் மாட்டாங்க. நான் சொல்றேன் இல்லையா, இப்ப இந்த டெரிவேஷன் மூலமா காமிச்சா எல்லாருமே நம்புவாங்க, எஸ் இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு. அந்த டெரிவேஷனை தான் நம்ம செய்யணும். இப்போ இந்த பேட்டரி கூட நம்ம கண்ணம்மா கரைசல் கூட பாருங்க, அப்படியே கொடுத்தா நம்ப மாட்டாங்க. அந்த கரைசலோட ஈக்குவேஷன் கொடுத்தா கம்ப்யூட்டர்ல போட்டா கூட எஸ் இது கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். பார்க்கலாம், பரவாயில்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா. நான் ஒரு பண்ணாருன்னா அடுத்து நம்ம கார்பனை மட்டும் தனியா ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதலாம். நான் எழுதி தரேன். கார்பனை யோசனை பண்ண ஆரம்பிங்க, மறுபடியும் நாளைக்கு இதை பத்தி பேசலாம். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி.